Hi guys, I hope everyone is doing good. Today I'm coming up with a seventh set of vocabulary. Kindly watch the video until the end because I have given some examples. Now we shall start with the first one. Sip. Sipna துளி துளியா உறிஞ்சிறது. Second one, show. Show means காட்டுதல். Third one, elegant. Elegantனா நேர்த்தியா இருக்கிறது. Fourth one, soak. Soakனா ஊற போடுறது. அரிசி ஊற போடுறது. Fifth one, bring. Bringனா கொண்டு வருதல். Sixth one, spin. Spinனா சுழற்றுதல், சுழல் அந்த மாதிரி அர்த்தம். Seventh one, spoil. Spoilனா கெடுதல், கெடுத்தல். Eighth one, stare. Stareனா முறைச்சு பார்க்கறது. And then ninth one, spray. தெளிக்கிறது. Tenth one, nightmare. கெட்ட கனவு, a bad dream. Now we are getting into example sentences. First one, sip. Sipna துளி துளியா உறிஞ்சிறது. My daughter takes a long time to sip 5 ml of syrup usually. யூஸ்வலா என்னோட டாட்டர் வந்துட்டு ஒரு 5 ml சிரப் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறா. செகண்ட் ஒன், திஸ் காஃபி இஸ் வெரி ஹாட், சிப் இட் கேர்ஃபுல்லி. இதான் காஃபி வந்து ரொம்ப சூடாக இருக்கு, பார்த்து குடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் த மீனிங். Second one, show. Show means காண்பித்தல். First example, whatever it is, show me first. என்னவா இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் காமிங்க. Second example, show it immediately. உடனே எனக்கு அதை காமிங்க. Third one, elegant. Elegantனா ரொம்ப நேர்த்தியா இருக்கிறது. First example, she looks very elegant in this saree. ஸோ இந்த சாரீல அவ ரொம்ப எலகண்டா இருக்கா. செகண்ட் எக்ஸாம்பிள், ஹர் ஸ்பீச் வாஸ் வெரி எலகண்ட். அவளோட ஸ்பீச் வந்து ரொம்பவே எலகண்டாக இருந்தது, நேர்த்தியாக இருந்தது அவளுடைய சொற்பொழிவு. ஃபோர்த் ஒன், சோக். சோக்னா ஊற வைக்கிறது. பிஃபோர் கிரைண்டிங் த நட்ஸ், சோக் தெம் ஃபார் அன் hour. அதாவது நட்ஸை வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் வந்து அவைகளை ஊற வைக்கணும். செகண்ட் எக்ஸாம்பிள், ஆஸ்க் மீ பிஃபோர் சோக்கிங் த சிக் பீஸ். சிக் பீஸை வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி என்னை கேளுங்க அப்படின்னு சொல்கிறோம். சிக் பீஸ்னால் என்னென்னா கொண்டைக்கடலை. நட்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்த ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ, பீனட்ஸ் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, பாதாம், பிஸ்தா, அண்ட் தென் வந்துட்டு வேர்க்கடலை, எல்லாமே நட்ஸ் ஃபேமிலி தான். ஃபிஃப்த் ஒன், பிரிங். பிரிங்னா வந்து கொண்டு வருதல் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்குது. அனதர் ஒன் வந்து கூட்டிகிட்டு வருதல் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், மாம், கேன் யூ ப்ளீஸ் பிரிங் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். நீங்கள் எனக்கு வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து கொண்டு வந்து தர முடியுமான்னு ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம். ஸோ தட் வி ஹாவ் ஆடட் ப்ளீஸ் ஓவர் தேர். செகண்ட் எக்ஸாம்பிள், குட் யூ பிரிங் மை டாட்டர் ஃப்ரம் த ஸ்கூல். நீங்கள் என்னோட டாட்டரை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறோம். ஹியர் கூடே வந்து பொலைட்னஸை தான் ஷோ பண்ணும். சிக்ஸ்த் ஒன், ஸ்பின். ஸ்பின்னா என்னென்னா சுழற்றுதல். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஸ்பின் இட் கேர்ஃபுல்லி. இது வந்து கேர்ஃபுல்லாக வந்து சுழற்றுங்க, பிகாஸ் இட்ஸ் அ ஹெவி ஒன், ஏன்னா இது வந்து ரொம்ப கனமானது. செகண்ட் எக்ஸாம்பிள், வென் ஹீ கேம் நியர் டு திஸ் ஃபேன், இட் ஸ்டார்டட் டு ஸ்பின். அது வந்து அவர் பக்கத்தில், அந்த ஃபேனுக்கு பக்கத்தில் வந்த உடனே அது வந்து சுழல ஆரம்பிச்சது. செவன்த் ஒன், ஸ்பாயில். ஸ்பாயில்னா வந்து என்னென்னா கெடுக்கிறது, கெடுதல். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், டோன்ட் ஸ்பாயில் யுவர் நேம் பை ஷவுட்டிங் லைக் திஸ். இப்படி கத்துறது மூலியமாக உங்களோட பேரை வந்து கெடுத்துக்காதுங்க. செகண்ட் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் விஷ் டு ஸ்பாயில் ஹிஸ் ட்ரீம். நான் அவரோட கனவை வந்து கெடுக்க விரும்பலை. எய்த் ஒன், ஸ்டார். ஸ்டார்னா வந்து என்னென்னா முறைச்சு பார்க்குறது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒய் ஆர் யூ ஸ்டாரிங் அட் மீ. என்னை பார்த்து ஏன் நீங்கள் வந்து மறைச்சிட்டு இருக்கீங்க. செகண்ட் எக்ஸாம்பிள், she is staring at this picture for 40 minutes without any words. இவ வந்து இந்த பிக்சரை பார்த்துட்டு 40 மினிட்ஸா வந்துட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்கா, எதுவுமே பேசாம. நைன்த் ஒன், ஸ்ப்ரே. ஸ்ப்ரேனா வந்து தெளிக்கிறது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், டோன்ட் ஸ்ப்ரே இட் ஆன் மீ. இதை வந்து என் மேலே தெளிக்காதீங்க, பிகாஸ் ஐ ஹாவ் அன் அலர்ஜி டு திஸ். ஏன்னா இதுதான் எனக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இதனால எனக்கு அலர்ஜி இருக்கு அப்படிங்கிற மீனிங்லையும் சொல்லலாம். செகண்ட் எக்ஸாம்பிள், ஸ்ப்ரே சம் வாட்டர் ஆன் ஹிஸ் ஃபேஸ். அவரோட ஃபேஸ் மேலே கொஞ்சம் தண்ணி தெளிங்க. டென்த் ஒன்,
nightmare. Nightmareனா கெட்ட கனவு. First example, Mom, have you had any nightmares when you were in that room? நீங்க அந்த ரூம்ல இருந்தபோது உங்களுக்கு ஏதாவது nightmares, அதாவது கெட்ட கனவுகள் வந்து இருந்ததா? Second one, when I opened my eyes, I understood it was a nightmare. நான் வந்து என்னோட கண்களை வந்து திறந்தபோது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு கெட்ட கனவு அப்படின்னா. That's it guys. With this we shall wind up. I hope this video will be useful for you. Keep on your eyes for the next set of vocabulary. Thank you all.